எப்படி இலக்கு அடைவது, அதன் வழிகள் என்ன என்று பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்னவென்றால் முயற்சி. முயற்சி என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படை சக்தி என்று சொல்லலாம். நாம் பிறக்கும் போது எதையும் அறியாமல் தான் இருப்போம். நடக்க கற்றுக்கொள்வது, பேச கற்றுக்கொள்வது, படிக்கவும் எல்லாவற்றுக்கும் காரணம் முயற்சிதான். ஒரு குழந்தை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடக்க முயற்சி செய்கிறது. அந்த இயல்பான முயற்சியே மனிதனை முன்னேற்றத்தின் பாதையில் இட்டுச் செல்கிறது. வாழ்க்கையில் பல தடைகள் வரும். சில நேரங்களில் நாம் தோல்வியை சந்திப்போம். அந்த நேரங்களில் பலர் மனமுடைந்து முயற்சியை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் உண்மையான வெற்றி பெறுபவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வார்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு மட்டுமே. வரலாற்றில் பல பெரியவர்கள் முயற்சியால் உயர்ந்தவர்கள். அவர்கள் பல தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சி காட்டி சாதித்தார்கள். இது நமக்கு ஒரு பாடம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் முயற்சியை விடக்கூடாது என்பதற்கான உதாரணம். மாணவர்களுக்கு முயற்சி மிகவும் அவசியம். தேர்தல்களில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் தினமும் படிப்பதற்கான முயற்சி தேவை. ஒரு நாள் படித்து வெற்றி பெற முடியாது. சில முயற்சிகளை தொடர்ந்து செய்தால் பெரிய இலக்குகளை அடைய முடியும். அதே போல விளையாட்டிலும் கலைகளிலும் எந்த துறையிலும் முயற்சி முக்கியம். முயற்சியை வளர்க்க சில பழக்கங்கள் உதவும். முதலில் தெளிவான இலக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக தோல்வியை பார்த்து பயப்படாமல், முயற்சி இல்லாமல் திறமை இருந்தாலும் பயனில்லை. திறமை என்பது விதை போன்றது. முயற்சிதான் அதை வளர்க்கும் தண்ணீர். தொடர்ந்து உழைத்தால்தான் அந்த விதை மரமாக வளர்ந்து பலன் தரும். இதனால் முயற்சியின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். வாழ்க்கையில் பல தடைகள் வரும். சில நேரங்களில் நாம் தோல்வியை சந்திப்போம். அந்த நேரங்களில் அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான்காவது, நம்மை நாமே நம்ப வேண்டும். தன்னம்பிக்கை முயற்சிக்கு சக்தி தரும். முயற்சி நமக்கு ஒழுக்கம், பொறுமை, தன்னம்பிக்கை போன்ற நல்ல குணங்களை உருவாக்குகிறது. இது வெற்றியை மட்டுமல்ல, நல்ல மனிதராக வாழ உதவுகிறது. அதனால் முயற்சி என்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நண்பர்களே, நாம் இன்று செய்யும் சிறிய முயற்சிகள் நாளைய பெரிய சாதனைகளாக மாறும். எனவே தோல்வியை பார்த்து மனமுடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்வோம். நம்பிக்கையுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். முயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து முன்னேறுவோம். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.